ரவி கொடுத்த திடீர் சத்தியத்தில் அவந்திகா ஆச்சரியப்பட்டு போனாள் என்பது உண்மை. உனக்கு என்ன உதவி வேணும்னாலும் சொல்லு, நான் என்னால முடிஞ்ச எல்லாத்தையும் பண்ணுவேன் என்று சொன்ன அவனது குரலில் துளி கூட பொய்யில்லை. மீண்டும் கணினி திரையின் பக்கம் திரும்பியவள், அப்ப நானும் உங்க குடும்பத்துக்கு என்னால முடிஞ்ச பெஸ்ட பண்ணுவேன். நம்மளோட கோஆபரேஷனால நம்ம சீக்கிரமே இந்த பிரச்சனைகள்ல இருந்து வெளி வந்துடுவோம்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு என்றாள் அவந்திகா. சவுண்ட்ஸ் கிரேட் என்ற அவனின் முகத்தில் ஆளை அசரடிக்கும் புன்னகை. அவந்திகா அவனது சத்தியத்தை ஏற்றுக்கொண்டதில் அவனுக்கு அலாதியான மகிழ்ச்சி. ஒரு வழியாக அவளது மனதில் இவனுக்கான ஒரு இடம் உருவாகிவிட்டதை அவனால் உணர முடிந்தது. அவளுக்கு அவன் அளித்த அந்த திடீர் முத்தம் ஞாபகம் வந்தது அவனுக்கு. அது நடந்த பொழுது அவளிடம் நிராகரிப்போ இல்லை, அவளுக்கு விரும்பத்தகாத உணர்வோ இருந்த மாதிரி தெரியவில்லை. மாறாக அவளிடம் ஆச்சரியம் மட்டுமே இருந்தது, அந்த முகத்தை எதிர்பார்க்காத ஆச்சரியம். அவள் அவனது செயலை வெறுத்திருந்தால் நிச்சயம் அப்பொழுதே அவனது கண்ணம் பழுத்திருக்கும் என்பது திண்ணம். இல்லை, அதற்கு மேலும் ஏதாவது வன்மையாக நடந்திருக்கலாம். யார் கண்டார்கள்? அவளின் திருமண வாழ்வின் பொழுதும் இந்த முத்த பரிமாற்றங்கள் எல்லாம் நடந்து இருக்கின்றனதான். ஆனால் அவை எல்லாம் வெறும் மோகத்தின் அடிப்படையில் வந்தவை. ஆனால் இப்பொழுது சிறிது நேரத்துக்கு முன் நடந்ததில் துளி கூட மோகம் இல்லை, முழுக்க முழுக்க காதல் மட்டுமே இருந்தது என்பது மறுக்க முடியாத உண்மை. ஆனால் தான் அவள் அதிர்ச்சியானாலோ என்னவோ என்று நினைத்து கொண்டான். ஆனாலும் அவன் அவனது அதிர்ஷ்டத்தை மீண்டும் இத்தனை சீக்கிரத்தில் பரிசோதித்து விட முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் முன்னேற வேண்டும். ஏனென்றால் அவள் மீதான அவளது காதல் மட்டுமே வேண்டும். நாம செங்கப்பா குடும்பத்தோட டீல் பண்றதுக்கு முன்னாடி நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ, ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காத என்றான் ரவி அக்கறையாக. ஆனால் அவந்திகாவிற்கு வேறு திட்டங்கள் இருந்தன போலும். நான் நல்லா தான் இருக்கேன், வேணுன்ற போது ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். ஆமா, ஆதிரா எங்க என்று கேட்டாள் அவந்திகா. அவளோட உடம்பு ரொம்ப செயலிழந்து போயிருச்சு. அதனால அவளோட மெமரிஸ் எல்லாத்தையும் ஒரு கோமா பேஷண்ட்டுக்கு மாத்திட்டோம். நீ எழுந்துட்டனால அவளும் இப்போ எழுந்திருப்பான்னு நினைக்கிறேன். அதோட அந்த பொண்ணு அவளோட எனர்ஜி கிறிஸ்டலை என்கிட்ட கொடுத்துட்டா. உனக்கு எப்ப வேணுமோ என்கிட்ட இருந்து வாங்கிக்கோ என்றான். சரி என்பது போல் தலை அசைத்தவள், அவளுக்கு ஒரு புது ஆரம்பம் கிடைச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதோட இப்போ அந்த எனர்ஜி கிறிஸ்டல் வச்சு நம்ம ஆதித்யாவை மடக்கலாம் என்றாள். ரவியும் இதை யோசித்து வைத்திருந்தான் தான். அந்த ஆதித்யா மாதேஷ் கிட்ட மட்டும்தான் அந்த எனர்ஜி கிறிஸ்டல் இருக்கும்னு நினைச்சிட்டு இருந்திருக்கான்ல, அதனால நாம அவனோட பிளானையே இப்ப மாத்த வைக்கலாம் என்றான். ஆனா மாதேஷ் கிட்ட 2 எனர்ஜி கிறிஸ்டல் இருக்குன்னு மட்டும் ஆதித்யாக்கு தெரிய விடாம நாம பாத்துக்கணும் என்று அவந்திகா சொல்ல, ஆனா அத அவன் எங்க வச்சிருக்கான்னு தெரியலையே என்றான் இயலாமையால். அவனும் சென்னை முழுக்க தனது ஆட்களை அனுப்பி சோதனை செய்து பார்த்து விட்டான். ஆனால் அந்த எனர்ஜி கிறிஸ்டலை அந்த மாதேஷ் எங்கே மறைத்து வைத்திருக்கிறான் என்பதற்கு ஒரு துப்பும் இதுவரை கிடைக்கவில்லை. இதே இயலாமையால் தான் ஆதித்யாவின் ஆட்களும் சுற்றி கொண்டிருப்பார்கள் போலும். அப்பொழுது அவந்திகாவின் மூலையில் ஒரு பல்ப் ஏறிய, ஆதிரா கொடுத்த எனர்ஜி கிறிஸ்டல் எடுத்துட்டு வாங்க, எனக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு என்றாள் அவந்திகா பூரிப்புடன். என்ன ஐடியா என்று ரவி கேட்க, அந்த எனர்ஜி கிறிஸ்டல் ரொம்ப ரேர் மெட்டல் இல்லையா, அதனால அதை வச்சு நம்ம மித்த எனர்ஜி கிறிஸ்டல்ஸை கண்டுபிடிக்க பார்க்கலாம். அதாவது அந்த எனர்ஜி கிறிஸ்டலோட குணாதிசயத்தை வச்சு நாம அதை ஒரு டிடெக்டிங் இன்ஸ்ட்ருமெண்டா யூஸ் பண்ணலாம் என்று அவந்திகா ஆர்வமாக சொல்ல, இந்த ஐடியா ஒர்க் ஆகும்னு நினைக்கிறியா சுவாரஸ்யத்தோடு கேட்டான் ரவிச்சந்திரன். கண்டிப்பா முடியுமான்னு தெரியாது, ஆனா ட்ரை பண்ணி பாக்கிறதுனால என்ன ஆக போகுது உறுதியோடு சொன்னாள் அவந்திகா. அவளின் உறுதியை ரசித்த அவனது கண்கள் மின்னின. ஆல்ரைட், நான் கொஞ்ச நேரத்துல எடுத்துட்டு வந்து தரேன், ஆனா இப்போ நீ ரெஸ்ட் எடுக்கணும். நான் சமையல்காரங்க கிட்ட சொல்லி உனக்கு சாப்பாடு சமைக்க சொல்றேன். உனக்கு என்ன வேணும் என்று கேட்டான் ரவிச்சந்திரன். எதா இருந்தாலும் ஓகேதான் என்றாள் அவந்திகா. அதற்கு தலை அசைத்த ரவி, சரி இப்போ ரெஸ்ட் எடு, நான் சாப்பாடு ரெடியானோனே உன்னை கூப்பிடுறேன் என்றான். அவளும் களைப்பாக இருப்பது போல்தான் உணர்ந்தாள். அதனால் ரவி சொன்னதை நல்ல பிள்ளையாக ஒத்துக்கொண்டாள். அவந்திகா போய் படுக்கையில் படுத்துக்கொள்ள ரவி அவளுக்கு போர்வையை போர்த்தி விட்டான். நல்லா தூங்கு, ஸ்வீட் ட்ரீம்ஸ் என்றான் பூரிப்புடன். கண்களை மூடிய அவந்திகா சில நிமிடங்களிலேயே உறங்கி போய்விட்டாள் என்பதை அவளது சீரான மூச்சு தெரியப்படுத்தியது. அவளது படுக்கைக்கு பக்கத்திலேயே அமர்ந்து அவளது முகத்தையே பார்த்து கொண்டிருந்தான் ரவிச்சந்திரன். அவள் உறங்கிவிட்டாள் என்று அவனுக்கு உறுதியாகிய நொடி சத்தம் போடாமல் எழுந்து அவளது நெற்றியில் அழுத்தாமல் ஒரு முத்தத்தை பதித்தான். பின்னர் மீண்டும் ஒருமுறை சீரான சுவாசத்துடன் உறங்கும் அவளை பார்த்துவிட்டு கதவை மெதுவாக சாத்திவிட்டு சென்றான்.
அவன் கதவை சாத்திய அடுத்த வினாடி மூடியிருந்த இமைகளை திறந்தாள் அவந்திகா. ரவி குனிந்து அவளது நெற்றியில் முத்தம் வைக்கும் பொழுதும் அவள் முழித்துக் கொண்டுதான் இருந்தாள். இன்றைய நாளில் அவனிடம் இருந்து அவளுக்கு இது இரண்டாவது முத்தம். அவளது மனது பல சிக்கலான உணர்ச்சிகளினால் பின்னப்பட்டிருந்தது. அவளுக்கு ரவி என்ன நினைப்போடு அவளிடம் பழகுகிறான் என்று மிக நன்றாகவே தெரிந்தது. ஆனால் அவளுள்ளும் அந்த உணர்வுகள் இருக்கிறதா என்று அவளுக்கு தெரியவில்லை. அவளால் அவனை காதலிக்கிறேன் என்று எல்லாம் சொல்ல முடியுமா என்றும் தெரியவில்லை. ஆனால் அவனுடைய நெருக்கமும் காதல் வெளிப்பாடுகளும் இப்பொழுதெல்லாம் தொல்லையாய் தெரியவில்லை. இதெல்லாம் நினைக்க நினைக்க அவளது மனதில் குழப்ப மேகங்கள் சூழ்ந்தன. இந்த மாதிரியான காதல், ரொமான்ஸ் போன்றவைகளுக்கு எல்லாம் எப்படி பிரதிபலிக்க வேண்டும் என்று தெரியாது. அதனால்தான் மீண்டும் மீண்டும் ரவி இவள் மேல் காதல் கணைகளை வீசிக்கொண்டே இருப்பது தெரிந்து இவளுக்கு அவற்றிற்கு என்ன மாதிரியான பதில் விசை புரிவது என்று தெரியவில்லை. தான் மனதார நேசிக்கும் ஒருவருக்கு உயிரையும் விட தயங்க மாட்டாள் அவந்திகா. ஆனால் அந்த பட்டியலில் ரவிச்சந்திரன் இருக்கிறானா என்ற கேள்விக்குத்தான் விடை தெரியாமல் அழிந்து கொண்டிருக்கிறாள். ஆனால் அவற்றையெல்லாம் யோசிக்க இது நேரம் அல்ல. இதை பற்றியெல்லாம் செங்கப்பா குடும்ப பிரச்சனைகள் தீர்ந்த பின் பார்த்து கொள்ளலாம் என்று முடிவு செய்த அவந்திகா உறங்க முயன்றாள். அவந்திகா வெகு நேரமாக தூங்கிக் கொண்டிருந்தாள். அவளை எழுப்ப யாரும் வராததால் அவளுக்கு சந்திரன் குடும்பத்தின் நிலை என்ன என்று தெரியவில்லை. மிதுனின் மேல் சுமத்தப்பட்டிருந்த பழி மிக மோசமான நிலையை சந்திரன் குடும்பத்திற்கு கொடுத்து கொண்டிருந்தது. எல்லா ஆதாரங்களும் மிதுனுக்கு எதிராகவே இருந்தன. ஏன், மிதுனின் தந்தையான கிருஷ்ணச்சந்திரன் கூட சந்தேக பட்டியலில் இடம்பெற்றிருந்தார். காரணம், அவர் மிலிட்டரியில் மிக உயர் பதவியில் இருந்தார். ஒருவேளை இந்த சட்டப்புறம்பான ஆயுத கடத்தலுக்கு மிதுன் தான் காரணம் என்று மட்டும் மிலிட்டரி கோர்ட்டில் உறுதியாகிவிட்டால் அதன் பிறகு மொத்த சந்திரன் குடும்பமும் கூட இந்த விவகாரத்தில் உள் இழுக்கப்படும். அவர்களில் ரவிச்சந்திரனும் அடங்குவான். என்னதான் அவன் மிலிட்டரியில் சம்பந்தப்படாமல் இருந்தாலும் பிசினஸ் உலகின் முடிசூடா மன்னனாக அவன் உள் இழுக்கப்படுவான். கடந்த சில வருடங்களில் அதுவும் ரவிச்சந்திரன் சந்திரன் குடும்ப தொழில்களை கையில் எடுத்த பின் அவர்களின் தொழில் வளர்ச்சி அபரிவிதமாக இருந்தது. அதனால் சந்திரன் குரூப்ஸிற்கும் பணம் வேறு சில சட்டம் புறம்பான வகைகளின் மூலமாகவும் வருகின்றன என்ற ஒரு வதந்தி பல வருடங்களாகவே இருந்து வருகின்றது. அதனால் பல இன்கம் டாக்ஸ் ஆபீசர்கள் தினம் தினம் இவனது கம்பெனிகளின் கணக்கை செக் பண்ண வந்த வண்ணம் போகும் வண்ணம் இருந்து வருகின்றன. ஆனால் இதை பற்றியெல்லாம் ரவிக்கு எந்தவித கவலையும் இருக்கவில்லை. காரணம், அவனது எதிரிகள் அவனது முதுகுக்கு பின்னால் இருந்து தூண்டி விடுகின்றனர் இந்த விஷயங்களை என்பது அவனுக்கு புரிந்தது. பொறுங்கள், அதில் அவனது பங்குதாரர்களும் அடக்கம். அப்படி என்றால் எதிரிகள் என்று சொல்லக்கூடாது, துரோகிகள் என்று சொல்லலாம். இவனிடமே பங்குதாரர்களாக இருந்து கொண்டு இவனது முதுகுக்கு பின்னால் இப்படி செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை நினைக்கும் பொழுதுதான் ரவியின் மனதில் எரிச்சலும் கோபமும் சூழ்ந்தது. அதிலும் ராஜச்சந்திரன் தனது பொறுமையின் எல்லைகளை கடந்து கொண்டிருந்தார். அவரே இந்த விஷயத்தில் இறங்கினால்தான் சந்திரன் குடும்பம் சிறிதாவது நிம்மதியாக சுவாசிக்க கூட முடியும் என்ற நிலை. அப்படி அவர் அதனுள் இறங்கி விட்டார் என்றால் அவர் திரும்பி வரும் வரை மொத்த சந்திரன் குடும்பத்தின் பொறுப்பும் ரவியின் தந்தையான ராமச்சந்திரனின் கைகளில் விழுந்துவிடும். ரவியின் அவனது பங்குக்கு அவனது ஆட்களை எல்லாம் அனுப்பி அந்த காணாமல் போன ஆயுதங்களை தேட பணித்து விட்டான். சந்திரன் குடும்பத்திற்கும் துரோகம் செய்த அந்த துரோகியையும் அந்த திருட்டு போன ஆயுதங்களையும் கண்டுபிடிப்பதுதான் இப்பொழுது அவர்கள் முன்னிற்கும் பெரிய தடைக்கல்லை தகர்த்து விட்டு போவதற்கான ஒரே வழி. அது மட்டும் நடக்கவில்லை என்றால் சந்திரன் குடும்பத்தின் வீழ்ச்சி ஆரம்பித்துவிடும் என்பது திண்ணம். அரசியலே தொழிலாகி போன உலகில் வெற்றி என்பது என்றும் நிலையானது இல்லை. இன்று நீ உலகின் உச்சாணி கொம்பில் இருந்தால் நாளையே அதல பாதாளத்தில் கிடந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஒரே ஒரு சிறு தவறு போதும் உனக்கு பின் நின்று கொண்டிருக்கும் மொத்த கூட்டமும் உன்னை அதல பாதாளத்தில் இறக்கி விட்டுவிட்டுதான் அடுத்த வேலை பார்ப்பார்கள். உலகம் வர வர மிக கொடூரமான இடமாக மாறி வருகின்றது. ஒருவர் முன்னேற வேண்டும் என்றால் மற்றொருவரின் பிணத்தை மிதித்துதான் ஆக வேண்டும் என்பது எழுதப்படாத சட்டமாகிவிட்டது. அதனால் சந்திரன் குடும்பத்தின் இந்த குழப்ப நிலைகள் வெளியில் கசிய ஆரம்பித்த வினாடி சந்திரன் குடும்பத்தின் இடத்தை பிடிக்க அவர்களுக்கு பின் இருப்பவர்கள் எல்லாம் துண்டு போட்டு இடம் பிடிக்க ஆரம்பித்து விட்டார்கள். எப்படி இருந்த குடும்பம், ஏன் இந்த வேதனை என்று அனுதாபப்படக்கூட யாருக்கும் இங்கு மனசில்லை. வெளியில் நடக்கும் எல்லா விஷயங்களும் சந்திரன் குடும்பத்தில் இருந்த ஒவ்வொருவருக்கும் புரிந்துதான் இருந்தது. நம்மை தவிர வேறு எவனும் நமக்காக யோசிக்க கூட மாட்டான் என்பதையும்
மிக நன்றாகவே புரிந்து வைத்திருந்தனர் சந்திரன் குடும்பத்தினர். அதிலும் அவர்களுக்கு மிக அழுத்தம் தரக்கூடிய விஷயம் மிதுன் மீது போடப்பட்டிருக்கும் பொய் வழக்கு. ஆனால் அவர்கள் என்ன தேடியும் அந்த திருட்டு போன ஆயுதங்கள் இப்பொழுது எந்த இடத்தில் இருக்கின்றன என்று அவர்களுக்கு சுத்தமாக தெரியவில்லை. ஒரு சிறு தடயம் கூட கிடைக்கவில்லை. மறுபக்கம் அவர்கள் ஆதாரத்தை ஒரு மாதத்தில் சமர்ப்பித்து ஆக வேண்டும். ஏனென்றால் ஒரு மாதத்திற்கு பிறகு மிதுன் அமர இருந்த பதவியில் ஆதித்யா முடிசூட இருக்கிறார். அவர்களுக்கு இன்னும் நிறைய நேரம் இல்லை. இயல்பை விட வேகம் காட்ட வேண்டும் அவர்களது செயல்களில். இல்லை என்றால் அதன் பின் விளைவுகள் மிகவும் மோசமாக இருக்கும் என்பது நிச்சயம். சந்திரன் குடும்பமும் அதன் மொத்த பலத்தையும் பிரயோகித்து பார்த்துவிட்டது. ஆனால் நிலைமை இன்னும் மோசமாகத்தான் ஆனதே தவிர குறைந்த பாடில்லை. ரவி, இந்த பிரச்சனைகளுக்குள்ளெல்லாம் நீ உள்ள வராத. கடவுள் இந்த பிரச்சனைய நம்மளுக்கு மோசமாதான் முடியணும்னு தீர்மானிச்சிட்டார்னா நம்ம என்ன பண்ண முடியும்? அட்லீஸ்ட் நம்ம பிசினஸ் உலகமாச்சும் நிலையா இருக்கட்டும் என்று ராமச்சந்திரன் அவரது மகனுக்கு எடுத்து உரைக்க, அவரது தம்பியும் மிதுனின் அப்பாவுமான கிருஷ்ணச்சந்திரனும் தன் அண்ணனின் சொற்களை வழிமொழிந்தார். அண்ணா சொல்றது சரிதான் ரவி, இந்த பிரச்சனைக்குள்ள நீ வராத. இந்த பிரச்சனையில ஒருவேளை மிதுன் தோத்து போயிட்டாலும் உன்னோட பலத்தை வச்சுதான் சந்திரன் குடும்பம் நிலைக்க முடியும் என்று அவன் கூற, ஒரு சிறு சிரிப்பை உதிர்த்த ரவி, சித்தப்பா, நீங்க இன்னும் ரொம்ப சரியா நம்ம எதிரிய புரிஞ்சுக்கல. நான் இந்த விஷயத்துக்குள்ள நுழையலனாலும் அந்த எதிரியோட டார்கெட் நம்ம மொத்த சந்திரன் குடும்பம் தான். அதனால கண்டிப்பா நம்ம மறுபடியும் எழுந்திருக்கவே முடியாத நிலைமைக்கு வர வரைக்கும் அவன் நம்மள அடிக்கிறத விட மாட்டான் என்று அவன் கூற, அவங்க ட்ரை பண்ணாலும் அவ்வளவு சீக்கிரம் எல்லாம் சந்திரன் குடும்பத்தை அழிச்சிட முடியாது ரவி. உணர்ச்சி வசப்பட்டார் ராஜச்சந்திரன். ஏன் கிருஷ்ணச்சந்திரனும் அவரது அண்ணன் யோசித்ததையே நினைத்தார். அவர்களை பொறுத்தவரை சந்திரன் குடும்பத்தை யாராலும் அசைத்து கூட பார்க்க முடியாது. அது செங்கப்பா குடும்பமாக இருந்தாலும் சரி. அவர்கள் மிதுனின் மீது தேவையில்லாத பழியை சுமத்தி இருக்கிறார்கள். ஆனால் பழியை மட்டும்தான் அவர்களால் சுமத்த முடியும். அதை மீறி ஒன்றும் செய்ய முடியாது என்றே அண்ணன் தம்பி இருவரும் ஒரு சேர நம்பினர். ஆனால் ரவிச்சந்திரனின் பார்வை வேறாக இருந்தது. ஆல்ரெடி சந்திரன் குடும்பத்தோட நிலைமை நிலை இல்லாம தான் இருக்கு. இப்போ நம்ம குடும்பத்தோட வருங்காலமே இப்ப மிதுனோட பேர்ல தான் இருக்கு. நம்ம எதிரிங்க ஏன் மிதுனை பழிக்க வந்திருக்காங்கன்னா அவங்களோட குறி மிதுன் மட்டும் இல்ல, மொத்த சந்திரன் குடும்பமும் தான். அதனால மிதுனை அவங்க தோக்கடிச்சிட்டாங்கன்னா அவங்களோட அடுத்த குறி நானா தான் இருப்பேன். ஏன்னா நான் தான் அடுத்து இருக்கிற மிகப்பெரிய ஆபத்து அவங்களுக்கு. தெளிவாக சிந்தித்து சொன்னான் ரவிச்சந்திரன். ரவியின் பண பின்புலமும் சரி, செல்வாக்கும் சரி அபரிவிதமாக இருந்தது. அவன் வீழ்ந்தான் என்றால் மொத்த சந்திரன் குடும்பமும் அவனோடு சேர்ந்து வீழ்ந்துவிடும். ஒரு குடும்பத்தின் இளமை வாரிசுகள் வீழ்ந்து விட்டாலே மொத்த குடும்பத்தின் ஆணி வேரும் ஆட்டம் கண்டுவிடும் என்பது உலகம் அறிந்த உண்மைதானே. அதனால் ஒருவேளை மிதுன் அவர்கள் எய்த அம்பில் இருந்து தப்பித்து விட்டான் என்றால் எதிரிகளின் அடுத்த அம்பு ரவிச்சந்திரனை குறிவைத்து பாயும் என்பது திண்ணம். அதனாலதான்டா இந்த பிரச்சனைக்குள்ள நீ வராதன்னு சொல்றோம். கிருஷ்ணச்சந்திரன் குமுறினார். நான் சந்திரன் குடும்பத்துல ஒருத்தனா இருக்கிற வரைக்கும் அது நடக்காது சித்தப்பா, முடிவாக அறிவித்தான் ரவிச்சந்திரன். நம்மளோட மாதிரியான ஒரு குடும்பத்துல பிறந்துகிட்டு பிரச்சனைன்னு ஒண்ணு வந்தா என்னால கைய கட்டிக்கிட்டு வேடிக்கை பாக்குறவனா மட்டும் இருக்க முடியாது. நீங்க 2 பேரும் எதுக்கும் கவலைப்படாதீங்க. எனக்கும் சரி நம்ம குடும்பத்துக்கும் சரி எதுவும் ஆகாது தீர்மானமாக சொன்னான் ரவிச்சந்திரன். இந்த ஒரு பிரச்சனையை மட்டும் நம்ம வெற்றிகரமா கடந்து வந்துட்டோம்னா அதுக்கப்புறம் கண்டிப்பா அந்த எதிரிய ஒரு கை பாத்துடலாம். கோபத்தில் பற்களை நரநரத்தார் ராமச்சந்திரன். கிருஷ்ணச்சந்திரனுக்குமே ஆத்திரம் அதிகமாக இருந்தது. நம்ம சந்திரன் குடும்பம் இன்னைக்கு இருக்கிற உயர்ந்த நிலைமைக்கு நம்ம போட்ட உழைப்பும் திறமையும் தான் காரணம். நம்ம இதுவரைக்கும் மித்தவங்க மாதிரி திருட்டுத்தனம் பண்ணி சல்லி பைசா கூட சேர்த்து வைக்கல. அப்படி இருக்கும்போது நமக்கு எதிராவே வந்துட்டானுங்களா? அந்த எதிரிய கண்டுபிடிச்ச மறுநொடி அவனோட உயிர் பரலோகம் போயிருவான் என்று இருவரும் மாற்றி மாற்றி பொங்கிக் கொண்டிருந்தனர். ஆனால் அவர்களின் கோபத்தின் முக்கியமான காரணம் அந்த எதிரிக்கு எதிரா எதுவுமே செய்ய முடியலையே என்பதுதான். இந்த கையாலாகாத நிலைதான் அவர்களை இன்னும் அதிகமாக உக்கிரப்படுத்தியது. அதனால் இந்த இரு குடும்பங்களுக்குமான போரின் முடிவில் இருவரில் யாரோ ஒருவர் பக்கத்தில் ஒரு தலையாவது மண்ணில் உருளும் என்பது நிச்சயம். இதை செங்கப்பா குடும்பமும் புரிந்துதான் இருந்தது. அதே நேரத்தில் சந்திரன் குடும்பத்தின் அழிவிற்காக தங்கள் உயிரே போனாலும் பரவாயில்லை என்ற எண்ணத்தோடுதான் இருந்தனர் செங்கப்பா குடும்பத்தினர். எல்லா காரணங்களும் இப்பொழுது அறிவுறுத்துவது ஒரே விஷயம்தான். அது என்னவென்றால் காந்தியின் செய் அல்லது செத்துமடி என்பதுதான். அவன் இப்பொழுது இருக்கும் இக்கட்டில்
மிக தெளிவான முடிவை எடுக்காவிட்டால் நிச்சயம் அது அவனது மொத்த குடும்பத்தையும் பாதிக்கும் என்பது திண்ணம். இரவு கவிழ்ந்த நேரம். அவந்திகா தூக்கத்தில் இருந்து எழுந்தாள். அவள் கண்ட முதற் காட்சியே அவளுக்கு நேராக இருக்கும் சோஃபாவில் அமர்ந்திருந்த ரவிச்சந்திரன் ஏதோ சில கோப்புகளை மிகவும் தீவிரமாக புரட்டி கொண்டிருந்தான். அறையில் தவழ்ந்து கொண்டிருந்த அந்த இளமஞ்சை நிற வெளிச்சம் கண்ணை பாதிக்காதபடி இருந்தது. அவன் அந்த கோப்புகளில் உள்ள காகிதங்களை புரட்டுவதில் கூட இந்த சத்தத்தினால் அவந்திகா எழுந்துவிடக்கூடாது என்ற எச்சரிக்கையோடு செய்து கொண்டிருந்தான். ரவிச்சந்திரனின் வசீகரமான முக அமைப்பை ஆராய்ந்து கொண்டிருந்தாள் அவந்திகா. உள் உறுத்துதலில் நிமிர்ந்தவன், எழுந்துட்டியா என்றான் அவள் எழுந்திருப்பதை பார்த்த பிரகாசிக்கும் சிரிப்புடன். சத்தியமாக அவன் இத்தனை அழகானவன் என்று அவந்திகாவிற்கு தெரிந்திருக்கவில்லை. இல்லை, அவள் கவனித்ததில்லையா? படுக்கையில் இருந்து எழுந்து கொண்டே, இப்ப டைம் என்ன என்று கேட்டாள். 9 மணி என்றபடி கோப்புகளை மேசையின் மீது வைத்தவன் பணிப்பெண்ணை அழைத்து சாப்பாட்டை எடுத்து வைக்க சொன்னான். அரை நாளா தூங்கி இருக்கிறோம் என்று ஆச்சரியப்பட்டு போனாள் அவந்திகா. இப்ப எப்படி இருக்க என்று கேட்டபடி இயல்பாக வந்து படுக்கையில் அவள் அருகில் அமர்ந்தவன் அவளது நெற்றியை நோக்கி கையை கொண்டு போனான். நல்லா இருக்கேன், ரொம்ப நன்றி என்றாள் அவந்திகா. உண்மையிலுமே அவளுக்கு தூங்கி எழுந்த பின் மிகவும் நன்றாக இருப்பது போல் தோன்றிற்று. அவளது நெற்றியில் எந்த சூடும் இல்லாததை உணர்ந்த ரவிச்சந்திரனின் முகம் ஒளிர்ந்தது. வா, சாப்பிட ஆரம்பிக்கலாம். நான் குக்கிட்ட சொல்லி ஒன்னு மாதிரி ரெக்கவரிங் பேஷண்ட்க்கு ஏத்த மாதிரி ஹெல்தி ஃபுட்டா செய்ய சொல்லிருக்கேன் என்றான் ரவிச்சந்திரன். தலை அசைத்தவாறு எழுந்து கொண்டவள் கழிப்பறை சென்றுவிட்டு வந்த பொழுது உணவு மேசையில் தயாராய் இருந்தது. அவளை பார்த்து தன் பக்கத்தில் அமருமாறு கை அசைத்தான் ரவிச்சந்திரன். மேசையின் மீது இருந்த உணவு பதார்த்தங்களை பார்த்தவளுக்கு அவ்வயிறு சத்தம் போட்டது. 1 மாதத்திற்கும் மேல் அவள் சரியான உணவை எடுத்துக்கொள்ளவே இல்லை. அவள் ஆசையாக உணவை பார்ப்பதை பார்த்து சிரித்தவன், வாடி, சூடா இருக்கும் போதே சாப்பிட்டுக்கோ வா என்றான். வந்து வாய் முழுவதும் உணவை நிரப்பிக் கொண்டவள், கௌதம் எங்க என்று கேட்டாள். அவ இவ தூங்கிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். நான் நாளைக்கு உன்னை பார்க்க அவனை கூட்டிட்டு வரேன் என்றான். நான் நாளைக்கு கிளம்புறேன் மொட்டையாக சொன்னாள் அவந்திகா. வேறு ஒருத்தவரின் வீட்டில் எத்தனை நாள் தான் இருப்பது? அவளுக்கு என்று அவளது வீடு இருக்கின்றது அல்லவா? வாயில் உணவை எடுத்து வைக்க போன அவனது கைகள் அந்தரத்தில் நின்றபடி இருந்தது. சாப்பிட போன உணவை தட்டிலேயே வைத்தவன், கௌதமியும் உன் கூட கூட்டிட்டு போறியா? நிச்சயமா அவனுக்கு உன் கூட இருக்க ரொம்ப பிடிக்கும் என்றான். அவன் அவளது வார்த்தைகளுக்கு ஒத்துக்கொண்டது மட்டுமல்லாமல் கௌதமை கூட்டிட்டு போறியா என்று வேறு கேட்கிறானே. அவனது இந்த திடீர் மாற்றத்தில் ஆச்சரியப்பட்டு போனாள் அவந்திகா. அவனது கேள்விக்கு இடவலமாக தலை அசைத்தவள், அவன் இங்கே இருக்கட்டும், ஏன்னா இன்னும் கொஞ்ச நாளைக்கு அவனை என்னால கவனிச்சுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். வேலை இருக்குல்ல, அதனால அவன் இங்கே இருக்கட்டும். இங்கன்னா அவனை பாத்துக்க நிறைய பேர் இருக்காங்க என்றாள் அவந்திகா. நீ சொல்றதும் சரிதான் என்றான் ரவிச்சந்திரன். அவர்கள் இன்னும் கொஞ்ச நாளைக்கு பிஸியாகத்தான் இருக்க போகிறார்கள். ரவிச்சந்திரனின் மனதில் ஏதோ இருப்பதை புரிந்து கொண்ட அவந்திகா, என்னாச்சு, மிதுனுக்கு ஏதாச்சும் ஆகிடுச்சா என்று கேட்டாள். இதை கேட்ட ரவிக்கு தூக்கி வாரி போட்டது. அவன் அவந்திகாவிடம் இருந்து இதையெல்லாம் அவளது பாதுகாப்பு கருதி மறைத்து வைக்க நினைத்திருக்க, அவள் என்ன திறந்து வைத்த புத்தகம் போல் என்னை பிடித்து விட்டாள். ஆமாண்டி, இன்வெஸ்டிகேஷன் அப்படியே அந்தரத்துல தொங்கிட்டு இருக்கு. இதுல வேற அவன் அப்பாவின்னு நிரூபிக்க எந்த ஆதாரமும் கிடைக்கல என்றான் ரவிச்சந்திரன். எப்படி அந்த ஆயுதங்கள் எல்லாம் காணாம போச்சு என்று கேட்டாள் அவந்திகா. மிதுனும் அவனோட ஆளுங்களும் சேர்ந்து சட்டத்துக்கு புறம்பா ஆயுதம் கடத்தல் பண்றவங்கள வளைச்சு பிடிச்சிருக்காங்க. ஆனா இது எல்லாத்தையும் ஏதோ அண்டர் கிரவுண்ட்ல பண்ணிருப்பாங்க போல. வெளியில வரலாம்னு பார்த்தப்போ அங்க நிலச்சரிவு நடந்துருச்சான். அவங்களுக்கு அப்ப வெளியே போக எந்த வழியும் இல்லையா. ஆல்ரெடி மிதுனும் அவனோட ஆட்களும் ரொம்ப உடல் உழைப்பு போட்டு குற்றவாளிகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுவும் நடு ராத்திரியில நடந்திருக்கு. அதனால வெளியே போக முடியாம அப்படியே தூங்கிட்டாங்களாம். எழுந்து பார்த்தப்போ புடிச்சு வச்சிருந்த வெப்பன்ஸ பாதிய காணுமா. அதோட அந்த ஆயுதங்களை பொறுப்பா கண்காணிச்சுட்டு இருந்தவனும் மயங்கி போய் கிடந்தானா. இதுல ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, தூங்கிட்டு இருந்த யாருக்குமே எந்த சத்தமும் கேட்கலையாம். இது என்னன்னு புரியாம இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்த்தப்போ அவங்க குடிச்ச தண்ணில மயக்க மருந்த கலந்திருக்காங்கன்னு தெரிய வந்திருக்கு. நடந்த உண்மைகள் எல்லாவற்றையும் மறைக்காமல் சொன்னான் ரவிச்சந்திரன். ஆனா விஷயம் இப்படி இருக்கும்போது ஏன் மிதுன் மேல மட்டும் பழி விழணும்? அங்க இருந்த எல்லாரும் தானே நடந்த தப்புக்கு பொறுப்பு என்றாள் அவந்திகா புரியாமல். அவளின் கூற்றை கேட்டு இடவலமாக தலை அசைத்தவன், மிலிட்டரிய பத்தி சில விஷயங்கள் உனக்கு இன்னும் நல்லா தெரியலடி. நடந்த ஆபரேஷனோட லீடர் மிதுன் தான். அப்போ மிதுன் மேலதான் பழி விழும் என்றான் ரவி.
அதாவது இந்த திருட்டு போன பொருளுக்கும் மிதுனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு நிரூபிக்கலனா அப்போ அவன் மேலதான் எல்லா தப்பும் நிரூபணம் ஆகிடும்னு சொல்றீங்களா என்று கேட்டாள் அவந்திகா. ஆமா என்றான் ரவி. அதுக்கு பின் விளைவு என்னவாகிருக்கும் என்று கேட்டாள் அவந்திகா. என்ன, மிதுனை அவனோட பொசிஷன்ல இருந்து தூக்கிடுவாங்க. ஆனா பிரச்சனை அதோட முடியும்னு எனக்கு தோணல, சிறு குரலில் சொன்னான் ரவிச்சந்திரன். அதுதான் தெரியுதே, செங்கப்பா குடும்பம் தான் இந்த பிரச்சனைக்கு பின்னால இருக்கிறாங்கன்னா கண்டிப்பா சந்திரன் குடும்பம் மொத்தமா அழியிற வரைக்கும் அவங்களோட வேட்டையை நிறுத்த மாட்டாங்க. அதோட அந்த ஆதித்யா, அவன்லாம் சுத்தமா மனசுல ஈரமே இல்லாத மனுஷன். அவன் நினைச்சதை செஞ்சுட்டு தான் ஓய்வான் என்றாள் அவந்திகா. ஆமாண்டி, அதுவும் இந்த விஷயத்துல நாங்க நேருக்கு நேர் மோதுற மாதிரி தான் இருக்கோம் என்று ரவி கூற, அப்ப கண்டிப்பா மிதுன் மேல அவங்க சுமத்திருக்க படிய உண்மையாக்கிட்டு தான் விடுவாங்க. மிதுனை வேலை விட்டு எடுக்கிறதுலாம் எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா அவன் மேல கிரிமினல் வழக்கு இருக்கும். அதுவும் இல்லாம அரசியல்னு வந்துட்டா அதுல பேர் தான் ரொம்ப முக்கியம். ஒருவேளை இந்த பிரச்சனையில மட்டும் மிதுனோட பேரு கெட்டு போயிருச்சுன்னா கண்டிப்பா அவனை தேச துரோகின்னு அறிவிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் சந்திரன் குடும்பத்தோட அரசியல் வாழ்க்கை மொத்தமும் அழிஞ்சு போயிடும் என்று அவந்திகா தனது கணிப்பை முன் எடுத்து வைக்க, ஆமாம் என்பது போல் தலை அசைத்தான் ரவிச்சந்திரன். அப்போ கண்டிப்பா திருட்டு போன வெப்பன்ஸ் எல்லாத்தையும் சந்திரன் குடும்பத்தோட இடத்துல தானே எதிரிங்க வச்சிருப்பாங்க. அது எந்த இடமா இருக்கும்னு உங்களுக்கு ஏதாச்சும் தோணுதா என்று கேட்டாள் அவந்திகா. சில வினாடிகள் சிந்தித்தவன் விழுக்கென நிமிர்ந்து, சந்திரன் சாம்ராஜ்யத்தோட கப்பல் என்றான் மின்னும் கண்களோடு. சந்திரன் சாம்ராஜ்யத்தின் தொழிற்சாலைகளில் உருவாகும் எல்லா பொருட்களும் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதியாகும். அதுவும் தினம் தினம் நடப்பதினால் தங்கள் குடும்ப தொழிலுக்கு என தனி சிறப்பு சரக்கு கப்பல்களை வாங்கி கடற்கரையில் இறக்கி இருந்தனர் சந்திரன் குடும்பத்தினர். ஒருவேளை திருட்டு போன ஆயுதங்கள் எல்லாம் சந்திரன் குடும்பத்தின் சரக்கு கப்பல்களில் கண்டுபிடிக்கப்பட்டு விட்டால் நிச்சயம் அவர்கள் பக்கம்தான் குற்றம் என்று நிரூபணம் ஆகிவிடும். ஆனால் விஷயம் அதோடு நிற்காது. ஏனென்றால் எதிரி ஒரே கல்லில் 2 மாங்காய்களை அடிக்க முடிவு செய்திருக்கிறான் என்பது மிக தெளிவாக தெரிகிறது. அதாவது சந்திரன் குடும்ப தொழில்களுக்கு உபயோகப்படுத்தும் சரக்கு கப்பல்களில் திருட்டு போன ராணுவத்தை சேர்ந்த ஆயுதங்கள் கிடைத்தால் பழி மிதுன் மேல் மட்டும் விழாது, சந்திரன் குடும்ப தொழில்களை பார்த்து கொள்ளும் ரவிச்சந்திரன் மீதும் விழும். ஒரே கல்லில் மொத்த சந்திரன் குடும்பத்தின் ஆணி வேறே ஆட்டம் கண்டுவிடும். ரவி அவந்திகாவின் இந்த கோணத்தை யோசித்திருக்கவில்லை. அவந்திகா சொல்வது மட்டும் உண்மையாகிவிட்டால் சந்திரன் குடும்பத்தின் ஆணி வேர்கள் நிலையாகிவிடும். வாங்க, சரக்கு கப்பல் இருக்கிற இடத்துக்கு போகலாம் என்றபடி எழுந்து விட்டாள் அவந்திகா. தானும் எழுந்தவன் அதன் பின்னர் தான், நீயும் வரியா என்று கேட்டான் அதிர்ச்சியாக. ஆமா, உங்களுக்கு என்னோட உதவி தேவைப்படலாம்ல என்றாள் அவந்திகா. இல்லடி இல்ல, உன்னோட ஹெல்த் என்று அவன் ஆரம்பிக்க, நான் நல்லா தான் இருக்கேன். இப்போதைக்கு நம்ம போக்கஸ் ஃபுல்லா ஆதித்யா மேல தான் இருக்கணும். இல்லனா நம்ம எல்லாரோட வாழ்க்கையும் கேள்விக்குறி ஆகிடும். அதனால நான் இப்போ உங்க கூட வரத்தான் போறேன், உறுதியாக இருந்தாள் அவந்திகா. சிறிது வினாடிகள் யோசித்த ரவி அவந்திகாவின் கைகளை தனது கைகளுக்குள் எடுத்து புதித்தபடி, நான் உன் கூட இருக்கிற வரைக்கும் உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். அவளது கண்களை பார்த்து சத்தியம் செய்தான் ரவிச்சந்திரன். அவளது கண்கள் அதிர்ச்சியில் உறைந்தன. தலையை சிலுப்பிக் கொண்டவள், வாங்க கப்பல் இருக்க இடத்துக்கு போலாம் என்றாள். ஓகே என்றவன் அவளை தன்னோடு சேர்த்து இணைத்து கொண்டான். அவள் அவனது அணைப்பை உதறவில்லை. சில முன்னேற்பாடுகள் முடிய கப்பல் இருக்கும் இடத்திற்கு சென்றனர். ரவிச்சந்திரன் தனது ஆட்களுக்கு சில கட்டளைகளை இட்டுக் கொண்டிருக்க, அவன் அருகில் அமர்ந்து இருந்த அவந்திகாவின் விரல்கள் கீபோர்ட் மீது பறந்து கொண்டிருந்தன. அந்த விலை உயர்ந்த வெளிநாட்டு காரில் உள்ளேயே கணினியும் பொருத்தப்பட்டிருந்தது. கார் நிதானமாக சென்று கொண்டிருக்க அவந்திகா அவளது ஆய்வில் மூழ்கி இருந்தாள். ரவி கட்டளைகளை இட்டு முடித்த வினாடி அவந்திகா கப்பலின் பாதுகாப்பு வளையத்தை ஹேக் செய்திருந்தாள். எல்லாம் எப்படி போயிட்டு இருக்க என்று கேட்டான் ரவி. ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா, அவங்க இன்னைக்கு நைட்டுக்குள்ள பொருள் எல்லாத்தையும் இங்க கொண்டு வந்து வச்சிருவாங்கன்னு என்றான் ரவி. ஏனென்றால் திட்டம் தாமதமானால் நிச்சயம் வெற்றி கிடைக்காமல் போவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன. அவனது கூற்றுக்கு தலை அசைத்த அவந்திகா, இன்னைக்கு நைட்டு அவங்க பொருளை கொண்டு வந்து இங்க வச்சிட்டாங்கன்னா நாம அவங்களை கையும் களவுமா பிடிச்சிடலாம் என்றாள் அவந்திகா. அவள் அதை சொல்லி முடித்த அடுத்த நொடி கணினி திரையில் சில சந்தேகத்திற்கு இடமான உருவங்கள் தெரிய ஆரம்பித்தன. வந்துட்டானுங்க, சிறு சிரிப்போடு சொன்னாள் அவந்திகா. கப்பலில் உள்ள ஒரு தனி அறையினுள் தங்கமுலாம் பூசப்பட்ட கண்ணாடியை அணிந்திருந்த ஒருவன் ஒரு ராட்சச கணினி முன் அமர்ந்து இருந்தான். அவனது விரல்கள் இயல்பு போல் கீபோர்டின் மேல் உள்ள போத்தான்களில் ஊர்ந்தன. சிறிது நேரத்திலேயே அவனது வேலையை முடித்து விட்டான் போலும். டன் என்று உதிர்த்தவனின் உதட்டில் புன்னகை. பட்டென்று எழுந்தவன்,
ஜன்னலுக்கு அருகில் நின்று கொண்டிருந்த ஒரு நெடிய மனிதனிடம், பாஸ், வீடியோஸ ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் என்றான். சரி, நாம அப்போ நம்ம பிளானை எக்ஸிக்யூட் பண்ணிடலாம், அந்த உயர்ந்த மனிதன் வாயெல்லாம் சிரிப்பாக சொன்னான். எஸ் சார், அவனுக்கும் அருகில் நின்று கொண்டிருந்த பாடிகார்ட் கத்தினான். அவர்களின் திட்டம் என்னவென்றால், திருடிய ஆயுதங்கள் எல்லாவற்றையும் அந்த கப்பலில் இருக்கும் கண்டெய்னர்களுள் ஏதோ ஒன்றினுள் வைத்து பேக் பண்ணிவிட வேண்டும். அதனால் தான் வேலையை செய்வதற்கு முன்னையே எல்லா செக்யூரிட்டி கேமராக்களில் உள்ள வீடியோக்களையும் தங்களுக்கு தகுந்தாற்போல் மாற்றி வைத்து விட்டனர். ஆனால் இவர்கள் வந்து வீடியோக்களை மாற்றி வைக்கும் முன்பே அவற்றையெல்லாம் அவந்திகா மாற்றி வைத்து விட்டாள் என்று அவர்களுக்கு தெரியவில்லை. அதாவது அந்த திருட்டு கும்பல் மாற்றி அமைத்தது இன்றைய வீடியோ ஃபுட்டேஜ்களே அல்ல, 2 நாட்களுக்கு முன்னான வீடியோக்களை. இன்று நடக்க போகும் எல்லாம் அப்படியே பதிவாக போகிறது. ரவியினுடைய கார் கப்பலுக்கு அருகில் கொஞ்சம் தள்ளி நின்று கொண்டிருந்தது. அவனும் திரையில் தெரிந்த அனைத்தையும் பார்த்து கொண்டுதான் இருந்தான். அப்போ இன்னைக்கு நைட்டு தான் எல்லா விஷயத்தையும் செயல்படுத்த போறாங்களா? முணங்கின ரவிச்சந்திரனின் உதடுகள். எப்போயே போய் அவங்கள பிடிக்க போறீங்களா என்று கேட்டாள் அவந்திகா. அது ரொம்ப போரிங்கா இருக்குண்டி, அட்லீஸ்ட் சந்திரன் குடும்பத்தோட துரோகி யாருனாச்சும் பாத்துக்கலாமே, ஒரு வில்லன் சிரிப்போடு சொன்னான் ரவிச்சந்திரன். நானும் இதுதான் நினைச்சேன். நம்ம இன்னைக்கு நல்லா ஒரு படம் பார்க்க போறோம், பார்க்கலாம். அவந்திகாவின் முகத்திலும் புன்னகை இருந்தது. இருவர் முகத்திலும் மலர்ந்து இருந்த புன்னகை அவர்கள் இருவருக்கும் புரிந்தவற்றை பரிமாறிக்கொண்டன. இரவு நன்றாக வானில் இறங்கி இருந்தது. கப்பலில் வேலை செய்யும் பணியாட்கள் எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சமாக வேலை முடிந்து வீட்டிற்கு செல்ல ஆரம்பித்தார்கள். இருளில் மறைந்து இருந்த மனிதர்களும் இப்பொழுது நகர ஆரம்பித்து இருந்தார்கள். திருடிய ஆயுதங்கள் எல்லாவற்றையும் கண்டெய்னர்களில் சமமாக பிரித்து வைக்க ஆரம்பித்தன அந்த இருட்டினுள் இருந்த உருவங்கள். இரவு கண்காணிக்க இருந்த வாட்ச்மேனும் செக்யூரிட்டி சிஸ்டம் இருப்பதால் விழிப்பாக இருக்கவில்லை. ஆனால் அவர்களை அவந்திகா கண்காணிக்கிறாள். அவர்கள் செய்யும் எல்லாமும் பதிவாகி கொண்டிருக்கிறது என்பது அந்த இருட்டில் இருந்த உருவங்களுக்கு தெரியவில்லை. யங் மாஸ்டர், பிளான் சக்சஸ், கருப்பு நிற உடையில் இருந்த பாடிகார்ட் அந்த நெடிய மனிதனிடம் சொன்னான். இதை கேட்டு திரும்பிய அந்த நெடிய மனிதனின் முகம் இப்பொழுது தெளிவாக தெரிந்தது. குட், வெரி குட், வில்லன் சிரிப்போடு சொன்னான் அவன். இன்னைக்குதான் அந்த சந்திரன் குடும்பத்துக்கு கடைசி நாள். நாளில இருந்து மொத்தமும் மாறப்போகுது. கண்கள் மின்ன சொன்னான் அந்த அவன். உண்மைதான், மொத்தமும் மாறப்போகின்றதுதான். ஆனால் அவை என்ன என்று தான் தெரியவில்லை. ஒரு நெடிய இரவிற்கு பின் பொழுது புலர்ந்தது. அவந்திகாவும் ரவியும் இரவு முழுவதும் உறங்காமல் தங்களது வேலையில் ஈடுபட்டிருந்தார்கள்.